வணக்கம். சிந்திங்க 9 ஷாப்பில் உங்களுக்காகவே நிறைய புதிய பொருட்களை தரமானதாகவும் விலை மலிவாகவும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. சிந்திங்க 9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் சாய் சத்சரிதம் 27வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பாபாவினுடைய அனுகிரகத்தால் எத்தனையோ பக்தர்கள் நோய் குணமாகி தங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கும் நல்ல நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு நாம் பல பதிவுகளில் பார்த்துருக்கோம். பாபா ஒரு நோயை குணப்படுத்துகிறாருன்னா பல விதங்களை குணப்படுத்துவார். ஒரு சிலருக்கு உதியை கொடுத்து குணப்படுத்துவார், ஒரு சிலருக்கு உணவை கொடுத்து குணப்படுத்துவார், ஒரு சிலருக்கு தன் அன்பான கைகளால் தடவியே குணப்படுத்துவார், இன்னும் ஒரு சிலருக்கு தன் பார்வையாலேயே குணப்படுத்துவார். அந்த அளவுக்கு மகா சக்திகள் வாய்ந்த சித்த புருஷர் பாபா. இப்படி பாபாவினுடைய அற்புதங்களை நன்கு தெரிந்த ஒரு பக்தர். அவருக்கு நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு மன அமைதி இல்லாமல் தூக்கம் வரலை அப்படின்னு ஒரு பிரச்சனை. அதற்காக பாபாவை சந்திக்கணும் அப்படின்னு நினச்சி பாபாவை சந்திக்கிறதுக்கு வர்றார். பாபாவையும் சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது பாபா கிட்ட தன்னுடைய பிரச்சனைகளை சொல்கிறார். அதாவது, பாபா, எனக்கு ரொம்ப நாளாக தூக்கம் வர மாட்டேங்குது, அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழி சொல்லணும் அப்படின்னும் பொழுது பாபா என்ன சொல்கிறார், உன்னுடைய மனதில் அமைதி இல்லை, அதனால தான் உனக்கு தூக்கம் வரலை. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு விஷயத்தை நீ செஞ்சினா கண்டிப்பாக உனக்கு மன அமைதி கிடைக்கும், நிச்சயமாக நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நான் செய்கிறேன் பாபா அப்படின்னும் பொழுது பாபா என்ன சொல்கிறார், ஒரு புத்தகத்தை, தன் அருகில் இருக்கின்ற ஒரு புத்தகம், அதை எடுத்து கொடுக்குறார். அது என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ர நாமம். இந்த புத்தகத்தை நீ படித்த அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு மன அமைதி கிடைக்கும், நல்ல தூக்கம் வரும், நோய்கள் குணமாகும் அப்படின்னு சொல்கிறார். அந்த முதல் பக்கத்தை பிரட்டும் பொழுதே அதில் அந்த புத்தகம் யாருடையது அப்படின்ற பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பெயரை பார்த்த உடனே இந்த பக்தர் அப்படியே மூடி பக்கத்தில் வச்சுட்டார். ஐயோ பாபா, இந்த புக்கு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்கும்பொழுது பாபா கேட்குறார், ஏன் வேணாம் அப்படின்னும் பொழுது பக்தர் சொல்கிறார், இல்லை பாபா, இந்த பேரை நான் படிச்சிருக்கேன், அவரை நான் பார்த்தும் இருக்கேன், அவருக்கு ரொம்ப கோபம் வரக்கூடிய ஒரு சுபாவம் அவருக்கு. இந்த புத்தகம் அவருக்கு உரிமையானது. இந்த புத்தகத்தை நான் படிக்கணும் அப்படின்னா அவருடைய அனுமதி இல்லாமல் நான் படிக்க முடியாது. அதனால் இந்த புத்தகம் எனக்கு வேண்டாம் பாபா, நீங்கள் வேறு ஏதாவது சொல்லுங்களேன் அப்படிங்கிறார். பாபா ஒரே விஷயத்த சொல்லிட்டார். அதாவது, இந்த விஷ்ணு சஹஸ்ர நாமாவை படிப்பது மட்டும்தான் உன்னுடைய மனதுக்கு ஒரு அமைதியை தரும், உறக்கத்துக்கு ஒரு வழி, உன்னுடைய நோய்களும் குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறார். ஏன்னா அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய நபர், அந்த புத்தகத்தின் உரிமையாளர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த புக்கு யார் வச்சு படிச்சுட்டு இருக்காங்களோ அவர் ரொம்ப கோபக்காரர். அதனால இவர் பயப்படுறார் வாங்கிக்கிறதுக்கு. அப்போது பாபா சொல்கிறார், சரி, நீ ஏன் இவ்வளோ தயங்குற எனக்கு தெரியல, அவர் கண்டிப்பாக இதெல்லாம் மறுக்க மாட்டார், நான் உனக்கு தரேன் அப்படின்னா அவர் மறுக்க மாட்டார் அப்படின்னு பாபா சமாதானம் படுத்துகிறார். அப்போது இந்த பக்தர் ஒரு விஷயத்த சொல்கிறார், பாபா அவர் வரட்டும், அவருடைய அனுமதியோடு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னும் பொழுது பாபா என்ன சொல்கிறார், சரி அப்படிங்கிறார். அந்த நபரும் வரார். அந்த நபர் பாபா படிப்பதற்காக அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமாவை கொடுத்துருக்கார். அவர் ஒரு புத்தகத்தையும் பார்த்து 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 பத்திரப்படுத்தி படிக்கக்கூடியவர். அதனால எந்த புத்தகமும் அவர் கைமீறி யார்கிட்டையும் போகக்கூடாது, தொலைந்து விடக்கூடாது அப்படின்றத ரொம்ப கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அதனால இந்த பக்தர் அவருடைய புத்தகத்தை படிக்கிறதுக்கே கஷ்டப்படுறார். அதாவது தயங்குறார். ஐயோ அவர் கோவப்படுவாரே அப்படிங்கிற மாதிரி தயங்குறார். ஏன்னா நம்ம ஒரு புத்தகத்தை ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னா ஒரு சிலர் நம்ம திருப்பி கொடுத்துருவோம், ஒரு சிலர் கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி அவர் எந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டார் அப்படின்னு தெரியல, யாருக்குமே அவர் புத்தகத்தை கொடுக்க மாட்டார். அதற்கு பிறகு அந்த நபர் வரார். அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமா புத்தகத்தை பாபாவுக்கு படிக்கிறதுக்கு கொடுத்தார் பார்த்தீங்களா, அவர் வரார். அவர் வந்ததும் பாபா அவர்கிட்ட அனுமதி கேட்குறார். இவர் நம்மளுடைய நண்பர், இவருக்கு கொஞ்ச நாளாக உறக்கம் இல்லை, மன அமைதி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் உன்னுடைய அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமா புத்தகத்தை அவருக்கு நீ கொடுத்தினா அவர் கொஞ்ச நாள் படிச்சுட்டு கொடுக்கட்டும் அப்படின்னும்பொழுது அந்த நபருக்கு கோபம் வந்துடுது. அதெல்லாம் முடியாது,
எல்லாரும் படிக்கிறதுக்காக நான் புத்தகம் வச்சிருக்கேன். இது என்னுடைய உரிமையான புத்தகம். இது எனக்கு மட்டும்தான் சொந்தம். இது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, உங்க மேல நான் வச்சிருக்க பக்தி, உங்க மேல நான் வச்சிருக்க அன்பு, உங்க மேல நான் வச்சிருக்க மரியாதை. அதனால நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இத நீங்க யாருக்கும் குடுக்கறதுக்கு அ நான் சம்மதிக்க மாட்டேன் பாபா அப்படிங்கிறார். பாபாவுக்கு கோவம் வருது. என்ன மனிதன் நீ? நீ இந்த புத்தகத்தை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் படித்து அதற்குரிய பலன்களை பெற்றிருக்கிறாய். இன்னொருவர் அந்த பலன்களை பெறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு உன்னுடைய புத்தகத்தை கொடுக்கறதுல உனக்கு என்ன அவ்வளவு கஷ்டம் அப்படின்னு கேட்கிறார் பாபா. இவர் என்ன சொல்றார்? அதெல்லாம் முடியாது பாபா, இது என்னுடைய புத்தகம். இதுல ஒவ்வொரு எழுத்துக்களும் நான் ரசிச்சு ரசிச்சு படிச்சு அதற்குரிய அர்த்தங்களை நான் அதை எழுதி வச்சு ஒரு ஒரு வரியா நான் என்னுடைய மனசுல பதிய வச்சிருக்கேன். அதனால இந்த புத்தகத்தை நான் யாருக்கும் அவ்வளவு எளிமையா நான் தரமாட்டேன் பாபா அப்படிங்கிறார் அந்த மனிதர். உடனே பாபாவுக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. என்ன பிரயோஜனம்? ஒரு ஒரு எழுத்தாக கூட்டி ஒரு ஒரு நாளும் படிச்சு ஒரு ஒரு விஷயத்தையும் நீ ஆழ் மனசுல பதிய வச்சிருக்க அப்படின்னா அதனால உனக்கு என்ன பிரயோஜனம்? உன்னுடைய ஆழ் மனசுல இந்த விஷ்ணு சகஸ்ரநாமா பதிந்திருந்தால் நீ மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்ற எண்ணம் வரணும் இல்லையா உனக்கு? அது போகட்டும். நீ இத்தனை வருடங்கள் என்னோட இருக்கியே, என் கூட இருந்தும் கூட என்னை பார்த்து கூட உனக்கு மற்றவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் வரல அப்படின்னா நீ என்ன மனுஷன் அப்படின்னு கேட்கிறாரு பாபா. அதற்கு பிறகு அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது. பாபா இவ்வளோ கோவப்பட்டு நம்ம பார்த்தது இல்லையே. ஏன்னா அவருடைய புத்தகம் ரொம்ப பத்திரப்படுத்தப்படணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணம் நாம தவறா புரிஞ்சுக்க கூடாது. கொடுத்தா ஒரு வேளை இவர் மிஸ் பண்ணிடுவாரோ, கிழிச்சிடுவாரோ, பழுதாயிடுமோ, அதனால நமக்கு இந்த புத்தகம் மறுபடியும் நம்ம கைகளுக்கு வராம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தினால அவர் அந்த புத்தகத்தை தரத்துக்கு மறுக்கிறார். பாபா நீ அந்த பக்தர்கிட்ட என்ன சொல்லிட்டார்? நீ ஒவ்வொரு நாளும் இந்த புத்தகத்தை படிச்சு அதுல இருக்கிற அர்த்தங்கள் உனக்கு மனசுல பதிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த புத்தகம் உனக்கு அவசியம் இல்லாதது. அந்த புத்தகம் உனக்கு உணர்த்த வேண்டிய அத்தனை அருமைகளையும் அத்தனை பெருமைகளையும் உனக்கு உணர்த்தி இருந்தால் நீ இப்போ இந்த மாதிரி நடந்திருக்க மாட்ட. அந்த புத்தகம் அவ்வளவு நன்மைகளை உனக்கு கொடுத்திருக்கு அப்படின்னா அதுல ஒரு துளியாவது நீ மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்ற எண்ணம் உன்னோட மனசுல வந்திருக்கணும். அது ஏன் உனக்கு வராம போச்சு? எனக்காக கூட நீ நம்மளுடைய நண்பருக்கு இந்த உதவியை நீ செய்ய மாட்டியா? இந்த புத்தகத்தை நீ தரமாட்டியா அப்படின்னும் பொழுது அவர் ரொம்ப கலங்கி போறார். சரி பாபா, நீங்க இந்த அளவுக்கு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல இருக்கணும் அப்படின்னு எனக்கு புரியுது. ஆனா என்னுடைய புத்தகம் எனக்கு உரிய நேரத்துல கரெக்டா வந்துடணும் பாபா அப்படின்னும் பொழுது பாபா சொல்றார், அந்த புத்தகம் தன்னுடைய கடமையை முடிச்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா உன்னை அடையும். நீ அவர்கிட்ட அந்த புத்தகத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு பாபா ஒரே வார்த்தையில. தெரிஞ்ச விஷயம் தானே, பாபா ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா மறுப்பு எங்க இருக்கு? அந்த பக்தரும் அந்த புத்தகத்தை வாங்கிக்கிறார். அந்த நண்பரும் அந்த பக்தருக்கு புத்தகத்தை கொடுத்துறார். அந்த புத்தகத்தை ஒரு சில வாரங்கள் நல்லா படிக்கிறார். படிக்கும் பொழுதே அவருக்கு அந்த மனசுல இருந்த குழப்பங்கள் போகுது. மனசு கொஞ்சம் தெளிவடையுது. ஏதோ ஒரு குழப்ப நிலை அவருடைய மனசுல இருந்தது. அது விலகி மனிதர் நல்லா தூங்க ஆரம்பிச்சார். தூங்க ஆரம்பிச்ச உடனே அவருக்கு அந்த புத்தகத்தின் அருமை புரிஞ்சதுக்கு அப்புறமா இதை நாம இன்னும் வச்சுக்கணும் அப்படின்றத விட இது இன்னொருத்தருக்கு பயன்படணும் அப்படின்றது அவருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பட்டது. நாம எப்படி இந்த புத்தகத்தை போராடி வாங்கினோமோ, பாபா நமக்காக எப்படி போராடி வாங்கி கொடுத்தாரோ இந்த புத்தகத்தின் பலன் மற்றவர்களுக்கும் சென்றடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்தர் என்ன பண்றார், ஒரு சில வாரங்கள் அதை படிச்சுட்டு மறுபடியும் பாபா கிட்ட போறார். பாபா கிட்ட போயிட்டு அந்த புத்தகத்தை கொடுக்குறார். பாபா, இந்த புத்தகத்தின் அருமை நான் நல்லா உணர்ந்துட்டேன். செஞ்ச முறை நான் வந்ததுக்கும் இப்போ நான் வந்திருக்கிறதுக்கும் நிறைய மாற்றங்கள் மனசுலையும் உடலிலையும் மைண்ட்லையும் எனக்கு தெரியுது. அதனால இந்த புத்தகம் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கு. இந்த புத்தகத்தின் பலன்களை நான் நல்லா உணர்ந்தேன். இந்த புத்தகம் இன்னொருத்தருக்கு உதவணும் அப்படின்றதுக்காக நான் உங்ககிட்ட மறுபடியும் சமர்ப்பிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பருக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றார் அந்த பக்தர். பாபா நெகிழ்ந்து போறார். ஏன்னா ஒருத்தர் புத்தகத்தை தரவே மாட்டேன்னு அடம் பண்ணார். இவர்
ஒரு சில வாரங்கள் அந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறமா அந்த புத்தகத்தின் அந்த அருமைகள் தான் உணர்ந்த பிறகு இந்த அருமைகளை மற்றவர்களும் அனுபவிக்கணும் அப்படின்றத அவர் உணர்ந்து அவர் என்ன பண்ணார், பாபா கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு அந்த புத்தகத்தை. கொடுத்ததுக்கு பிறகு அந்த பாபா என்ன பண்ணிட்டார், அந்த நண்பர்கிட்ட புத்தகத்தை சமர்ப்பிக்கிறார். இது உன்னுடைய புத்தகம். இந்த புத்தகத்தின் வேலை இப்போதைக்கு முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த புத்தகத்துக்கு இன்னும் அதிக பலன்கள் இருக்குது, அதிக பயன்கள் இருக்குது. இது அதிக மக்களை குணப்படுத்த வேண்டிய கடமை இந்த புத்தகத்திற்கு இருக்குது. அதனால் இந்த புத்தகம் நீ எப்படி பிரயோகப்படுத்தணும் அப்படின்றத நீ தான் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு பாபா அந்த புத்தகத்தை அந்த பக்தர்கிட்ட கொடுத்துறார், நண்பர்கிட்ட கொடுக்குறார். அந்த நண்பர் அப்போ தான் புரிஞ்சுக்கிறார், நம்மளுடைய ஒரு புத்தகம் ஒரு மனிதனை மேம்படுத்தி அவர் குடும்பத்தையே நல்லபடியாக வாழ வச்சிருக்கு அப்படின்றத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறார். இந்த ஒரு புத்தகத்தை நாம் கொடுக்கறதுக்கு ஏன் இப்படி நம்ம நடந்துக்கிட்டோம்? ஒரு புத்தகம் தானே, இதை நாம் தினம் தினம் வரி வரியாக படித்து அதனுடைய பலன்களை நாம் அனுபவித்தோம். அந்த பலன்களை இன்னொருத்தர் அனுபவிக்கிறதுக்கு நாம் ஏன் தடையாக இருந்தோம் அப்படின்னு அவருடைய நிலைமையை அவரே ரொம்ப வெட்கப்பட்டு உணர்ந்தார் அந்த நேரத்தில். அதற்கு பிறகு முடிவு பண்ணார், இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமா புத்தகம் மட்டும் கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தக்கூடிய பல நூல்கள் அத்தனையுமே மற்றவர்களுக்கு உபயோகப்படும்படி நாம் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சீரடி கிராமத்தில் அந்த நண்பர் என்ன பண்ணுறார், ஒரு பெரிய புத்தக கடையை திறக்கிறார். அந்த புத்தக கடையில் அவங்களால முடிஞ்சு பணம் செலுத்தி வாங்கக்கூடியவங்களுக்கு புத்தகத்தை விற்கிறார். ஏழ்மை நிலையில் இருக்கவங்க தன்னால் புத்தகம் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இலவசமாகவே அவர் தன்னுடைய புத்தகத்தை கொடுக்குறார். இதுதான் இன்னைக்கு அவருடைய தலைமுறைகள் சீரடியில் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய சேவை. ஒரு புத்தகத்தை ஒரு நண்பருக்கு படிக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு அவ்வளோ யோசித்த ஒரு நபர் ஒரு பெரிய புத்தக கடையையே ஓப்பன் பண்ணி அதில் நிறைய புனித நூல்கள், நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய அத்தனை புனித நூல்களையும் அதில் சேகரித்து ஒவ்வொரு மனிதனும் அதை படித்து மேன்மை அடையணும், பலன் அடையணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் இன்றைக்கும் கூட முடிஞ்சால் பணம் கொடுத்து வாங்குங்க, இல்லையா வாங்கிட்டு போங்க, இந்த மாதிரியான ஒரு சேவையை இன்றைக்கும் செஞ்சுக்கிட்டு வராங்க சீரடி கிராமத்தில். இதுதான் பாபாவினுடைய அற்புதம். பெரிய காசோ பணமோ எதுவுமே கிடையாது, ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை படித்தாலே நம்ம வாழ்க்கை மேன்மை அடையும் அப்படின்றத அப்போவே உணர்த்தியவர் பாபா. அதற்கு பிறகு பலர் அந்த புத்தகத்தை படித்ததாகவும் இப்பொழுதும் அந்த புத்தகம் அங்கே கண்காட்சியில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சாய் சத் சரிதம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் பாபா யாருக்கு எப்போ எதை செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்றது செய்வார். அதே போல் எந்த நேரத்துக்கு யாருக்கு எதை எப்படி உணர்த்தணும் அப்படின்றதையும் உணர்த்துவார். அந்த புத்தகத்தையே கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மனதை மாற்றி பெரிய சேவை மனதை கொண்டு வந்தாரா. அதே போல் அந்த புத்தகத்தை வாங்கி படித்தவர் ஒரு சில வாரங்கள்லேயே அந்த புத்தகத்தின் அற்புதங்களை மற்றவங்களும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணம் அவருக்கு அந்த புத்தகத்தை உடனே பாபா கிட்ட கொண்டு சமர்ப்பித்தார் அந்த பக்தர். இப்படி பாபா யாருக்கு எதை செய்தாலுமே அதை நம்மளோட நிறுத்திக்காமல் நமக்கு அடுத்தவர்களும் அதை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தை நமக்குள் கொண்டு வருகிறவர் தான் பாபா. அது நமக்கு உள்ள வரல அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு சுயநலமாக இருக்கிறோம் அப்படின்றத நாமளே தெரிந்து அதிலிருந்து விடுபட நாம் கற்றுக்கணும். அந்த புத்தகத்தின் உரிமையாளர் அதை புரிஞ்சுக்கிட்டார். நாம் எந்த அளவுக்கு சுயநலமாக இருந்திருக்கோம் அப்படின்றத புரிஞ்சு அதுலேருந்து வெளியில் எந்த அளவுக்கு ஒரு சேவை எண்ணத்தோட அந்த புத்தக நிலையத்தை அவர் ஆரம்பிச்சிருக்கார். அதுதான் இதே மாதிரி தான் பாபாவின் அற்புதங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம், நாம் அனுபவித்தோம் அப்படின்னா நம்மோடு நிறுத்திக்காமல் அதை தெரிஞ்சவங்களுக்கு, நண்பர்களுக்கு, இவங்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் நன்மை அடையணும் அப்படின்ற எண்ணம் உடையவர்கள் தான் உண்மையான பாபாவின் பக்தர்கள். இதுதான் சாய் சத் சரிதம் 27வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இன்னைக்கு சாய் சத் சரிதம் 27வது அத்தியாயம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓம் ஸ்ரீ
சாய்ராம்.